நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் இந்த வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாத கிரகம் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ராசியிலிருந்து கோச்சாரத்தில் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி விட வேண்டும். மாத கிரகம் ஒரு ராசியில் 2 மாதம் இருந்தால் பிரச்சனையும் வரும், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வரும். அதே மாதிரி வருட கிரகம் குருபகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுமையாக இருந்துச்சுன்னா எல்லோருக்குமே நன்மையும் உண்டு, அதன் வழியில் பாதிப்புகளும் உண்டு. இதன் அடிப்படையில் புதன் பெயர்ச்சியின் மூலம் 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. புத பகவானை பற்றி காணலாம். புத்தி, அறிவு, கணக்கு, எழுத்து, தரகு, கமிஷன், சகோதரிகள், பெண் குழந்தைகள், மாமன் உறவு, மனித உடம்பில் தோல். சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது பாவக்கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்றாலும் பாவக்கிரகங்களுடைய பார்வையில், குறிப்பாக சனி பகவான் பார்வையில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் நிற்பது மிக கடுமையான தோஷத்தை, பாதிப்பை உண்டாக்கும். சனி பகவான் காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு, புதன் காலபுருஷனுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி. இந்த புதனும் சனியும் பார்வையோ சேர்க்கையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ அல்லது ராசி பரிவர்த்தனையில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், மறைக்கிற விஷயங்கள், அதாவது மறைக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த ஜாதகனுக்கு மேலோங்கி இருக்கும். ஜாதகத்தில் சனி புதன் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகன் சுய புத்தியோடு நல்ல அறிவோடு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார். 2 தொழில், 2 வேலை, 2 வியாபாரம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அடுத்த 2 மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், ஜோதிடர்கள், அறிவால் புத்தியால் செயல்படக்கூடியவர்களுக்கு புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மிக சிறப்பான நிலை இருக்கும். கோச்சாரத்தில் 3ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன் காணலாம். மீன ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன். 4ஆவது வீட்டிலே ஆடி மாதம் 15 வரை, ஆங்கில தேதிப்படி 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மீனராசிக்கு 4ஆவது வீட்டிலே புதன் மேற்கே அஸ்தமனம், வக்கரம், கிழக்கே உதயம், அஸ்தமனம் என்று இந்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். 4ஆவது வீட்டில் புதன் ஆட்சி பெற்று செல்லும்போது இப்போ படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பள்ளிக்கூடத்தில் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், தாராளமாக உங்கள் படிப்பு தொடரும். 4ஆவது வீட்டிலே கோச்சாரத்தில் புதன் ஆட்சி பெற்று செல்லும்போது மீனராசி என்பதற்கு உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், குடும்பம் இந்த காலகட்டத்தில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். பண வரத்து தாராளமாக இருக்கும். தாராளமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக தாராளமாக பணம் வரும். மீன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ, புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வீட்டு மனையோ தங்க நகையோ, புதிதாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வைகாசி மாதம்
25ஆம் தேதி வரை புதன் சுக்கிரன் இணைவு. அப்போ வந்து வீடு மனை நிலம் சொத்து சார்ந்து, அதே மாதிரி ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகள் சார்ந்து அதிகமான பண வரத்து உண்டு. விவசாயத்தில் வந்து பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிகமான பூ விளைச்சல், அதிகமான வருமானம் இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பளுக்கு வரும். தாய் மாமன்கள் மூலம் ஆதாயம் உண்டு. தாய் மாமன்கள் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவுவாங்க. மாமா மச்சன்கள் அவங்க மூலம் இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பதற்கு உதவி உண்டு. மீனராசிக்கு 7ஆம் அதிபதி 4வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும்போது கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனை, பிரிவினை, சண்டை சச்சரவு பேசாமல் இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மீன ராசியின் அதிபதி குரு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5வது வீட்டிலே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் 5வது வீட்டிலே குரு பகவான் செல்வது மிக சிறப்பான அமைப்பு. இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா உடனே வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். பூரிய சொத்து சார்ந்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, கோர்ட்டு கேஸு வழக்கு விலங்குகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். 5வது வீட்டிலே குருபகான் செல்லும்போது குழந்தை பேர் மீனராசி என்பளுக்கு இந்த காலகட்டம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டு. மீனராசிக்கு 4வது வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று செல்லும்போது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து நன்றாக படிக்க வைப்பீங்க. ஜென்ம ராசியிலே சனி பகவான் செல்கிறார். 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி காலகட்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நீங்களும் சரி உங்கள் குடும்பமும் சரி அவங்கள பேசிக்கிட்டு பினாத்திக்கிட்டு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு குருபலன் வந்து விட்டது. மீனராசி என்பளுக்கு 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனியினுடைய பாதிப்புகள் குறையும். மீனராசிக்கு 12வது வீட்டிலே ராகு இருப்பது இன்னொரு 5 மாத காலம். 12வது வீட்டில் ராகு இருக்கும்போது கோயிலுக்கு நீங்கள் வந்து பாத யாத்திரை, கிரிவலம் இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு வந்து சென்று வரலாம். காலுக்கு வந்து அதிக அலைச்சலை ஏற்படுத்தும். அதே மாதிரி 12வது வீட்டில் ராகு இருக்கும்போது கோவில் திருப்பணி, கோவில் கும்பாபிஷேகம், அன்னதானம் சார்ந்து கோவில் திருப்பணிகள் சார்ந்து நீங்கள் வந்து செலவுகள் செய்யலாம். மீனராசிக்கு 6வது வீட்டிலே கேது பகவான் இருக்கும்போது அடிக்கடி பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம். சாப்பிட்டோம்னா ஜீரணமாகாது, வாந்தி வரும். வயிற்றில் வந்து ஒரு சிலருக்கு அல்சர், குடல் சார்ந்த பிரச்சனை இப்படிலாம் வந்து 6வது வீட்டிலே கேது பகவான் செல்லும்போது ஏற்படுத்துவார். மற்றபடி வந்து பெரிய அளவு எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை மீனராசி என்பவர்களுக்கு பெரிய அளவு உங்களை வந்து தொந்தரவுப்படுத்தாது. மீனராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் செல்கிறார். 2வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது கோபமாக வரும். மற்றவர்களை வந்து நீங்கள் வந்து எடுத்தெறிந்து பேச சொல்லும். 2ஆம் அதிபதி 2வது வீட்டில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு பல்வலி, முகத்தில் காயங்கையும். 2வது வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது முகம் சார்ந்த பிரச்சனைகள் மீனராசி என்பளுக்கு இந்த காலகட்டம் கூடுதலாக இருக்கும். புதன் பெயர்ச்சியின் மூலம் மீனராசிக்கு நல்ல சுக யோகத்தை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கும் சரி உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி நல்ல நிம்மதியாக சந்தோஷமான உறக்கம் இந்த அடுத்த 2 மாதம் கண்டிப்பாக உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.